வெல்கம் டு அணுவின் உலகம். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் யூனிவர்சல் ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ நான் என் தங்கச்சி வீட்டில் ஒரு 10 நாள் வெக்கேஷன் இருந்தோம். 10 நாளில் ஒரு 6 நாள் வெளியில் ஊர் சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சுற்றினதில் ஓரளவுக்கு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் இப்போ திரும்ப பாஸ்டன் வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வீடியோஸுமே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வந்த உடனே ஒர்க் லோட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால உடனே வீடியோ போட முடியல, சாரி. பட் நான் ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறேன். நிறைய இருக்கு உங்க கூட ஷேர் பண்ண. இப்போ நம்ம யூனிவர்சல் ஸ்டுடியோ பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ பயங்கர ஹியூஜ் த்ரீம் பார்க்கு. ஸோ இந்த வீடியோ 2 பார்ட்டாக போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஸோ ஃபுல் இது ஒரு வீடியோவில் போட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ள நுழைஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோன்னு அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துப்போம். ஏன்னா அது ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ யூனிவர்சல் ஸ்டுடியோவில் நிறைய நடக்கணும், நிறைய ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும். ஸோ மெனி திங்ஸ் டு டூ. அதனால பிள்ளைங்க பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. நம்மளோட வேலை அவங்க டீஹைட்ரேட் ஆகாமல் தண்ணி குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பப்போ என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி லைட்டாகவே வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ரைடுமே தலை சுற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதனால ரொம்ப ஹெவியாக கொடுக்காம கொஞ்சம் லைட்டாக பட் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுதான் என்னோட பிக் அட்வைஸ் இந்த மாதிரி தீம் பார்க்ஸ் போகும்போது. ஓகேங்களா? ஸோ நாங்கள் காலையில் லைட்டாக சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். என் தங்கச்சி வீட்டிலேருந்து இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ 45 minutes காரில் வந்தால் அவ்வளோ கிட்டக்க இருக்கா. ஸோ அதனால் நாங்கள் மார்னிங் திறந்த உடனே ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour 8 மணிக்கு ஓப்பன் ஆகும். நாங்கள் ஒரு 8:30க்கெலாம் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போயிருக்கோம் அப்படின்னா ஹாரி பாட்டர் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். ஸோ யூனிவர்சல் ஸ்டுடியோவில் இந்த மாதிரி அங்கங்கே நம்ம கதை புஸ்தகத்துலலாம் படிச்சிருக்கோம், இல்லைன்னா வீடியோ கேம் விளாண்டுருப்போம், அதோட தீம் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கே ஹாரி பாட்டர் அப்படிங்கிற புக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீட் பண்ணியிருப்பீங்க. எங்கள் வீட்டில் 6 புக்கும் இருக்குது. ஸோ என் பசங்க 2 பேருமே மனப்பாடமாக வச்சுருப்பாங்க அந்த புக்கை. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோ இது 2nd time போகிறோம், நானும் எங்கள் பாப்பாக்கும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளாரிடாவில் போயிருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. அப்போல்லாம் யூடியூப் பண்ணல, அதனால வீடியோ எடுக்கவே இல்லை. பட் இந்த தடவை யூடியூப் பண்ணுறதுனால நான் ஞாபகமாக கொஞ்சம் வீடியோஸ் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இங்கே எல்ஏயில் இருக்க யூனிவர்சல் ஸ்டுடியோவில் இந்த ட்ரெயின் எல்லாம் அப்படியே அங்கே நின்று அது நம்ம பார்க்க முடியுது. பட் ஃப்ளாரிடாவில் ட்ரெயின்லேயே நம்ம ஒரு தீம் பார்க்லேருந்து இன்னொரு தீம் பார்க் போகலாம். அந்த ரைட் சூப்பராக இருந்துச்சு. பட் இங்கே அது கிடையாது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஃப்ளாரிடா போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற யூனிவர்சல் ஸ்டுடியோவில் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்கள். பட் இங்கேயும் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹாரி பாட்டர் வேர்ல்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த கதையில் ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு வருங்க. ஒரு ஸ்கூல் இருக்கும், அப்புறம் அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நிறைய குட்டி குட்டி கடையாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் காமிச்சிருக்காங்க. அது ஒரு ஸ்னோ டைமில் இருக்கிற ஃபீலிங்காண்டி ஒயிட்டாக கூரை மேலெல்லாம் ஒயிட்டாக செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்னோ டைமில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்னு. பட் செம்ம ஹாட்டான டே தான் அன்னைக்கு. பொதுவாகவே கலிஃபோர்னியா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி. அது எஸ்பெஷலி எல்ஏ பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால அன்றைக்கி வெயிலாக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கே போகிறோம் அப்படின்னா அதாவது ஹாரி பாட்டரில் மேஜிக் வேண்ட் ஒன்று எல்லாருமே வச்சுருப்பாங்க. அந்த வேண்டு நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு வேண்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி எப்படி இந்த கேரக்டருக்கு இந்த வேண்டு செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு குட்டியாக காமிப்பாங்க, ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி. ஸோ போகிறவங்களுக்கு நடுவுலையே ஒருத்தங்களை சூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்க வாண்டு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. லக்கிலி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்னோட தங்கச்சி பொண்ணை தான் செலக்ட் பண்ணாங்க அவங்க. ஸோ அவள் ஹாப்பியாக இருந்தா. அவளுக்கு இந்த வாண்டு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு குட்டி ஸ்கிட் மாதிரி பண்ணுவாங்க. நான் அது உங்களுக்கு காமிக்கல, ஏன்னா சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். ஸோ அவளுக்கு இந்த வாண்டு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவளை சூஸ் பண்ணதுனால அவளோட பேரை அதில் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. வாண்டு மட்டும் நம்ம சார்ஜ் வாங்கிக்கணும் விலைக்கு. ஸோ அதோட ஒரு மேப்பும் கொடுப்பாங்க. அந்த ஹாரி பாட்டர் வேல்ல அந்த கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணலாம், மேஜிக் பண்ணலாம். ஸோ அதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. அவளுக்கு ஒரே ஹாப்பி. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷம். ஏன்னா எங்கள் பாப்பாவை செலக்ட் பண்ணாங்க. அவள் வந்து ரொம்ப குஷியாக இருந்தா. நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணா. அவங்க கேட்ட கேள்விக்கெலாம் அழகாக ஆன்சர் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணா. ஸோ அதனால் வந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு வந்தா. ஸோ இந்த கடை தான் வந்து நம்ம வாங்கிக்கலாம் மேஜிக் வாண்ட்ஸு. நாங்கள் ஆல்ரெடி ஃப்ளாரிடாலேயே நாங்கள் வாங்கிட்டோம் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் அவங்க அதையே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு அந்த ஹாரி பாட்டரோட மேஜிக் வேண்டை காமிக்கலாம். அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஹாரி பாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இல்லையா? ஸோ அவருக்குரிய மேஜிக் வேண்டை நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்ருதியை வந்து நீ திறந்து காமிடா, எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி கேட்டேன். அவள் வந்து அதான் காமிக்கிறான். அங்கேயே வந்து அழகாக அந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், என்கிரேவ் பண்ணி உடனில் வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த டப்பாக்குள்ளே இருக்கும் இந்த மேஜிக் வேண்டு. அந்த திறந்து காமிக்கிறா பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இன்டராக்டிவ் வேண்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து நீங்கள் மேஜிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற வேண்டு, எங்கள் பசங்க வச்சுருக்கிறது. நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் வீட்டில் இருந்து. ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹாப்பியாக வந்தாங்க. ஸோ அது மேஜிக் வேண்ட் வந்து அவள் பேர் போட கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைடு போகிறதுக்கு வந்திருக்காங்க. ஹாரி பாட்டர் கதையில் வந்து ஒரு ஸ்கூல் வருங்க. அந்த ஸ்கூல் பேர் ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல். ஓகேங்களா? பயங்கர பெருசாக இருக்கும் அந்த ஸ்கூல். அந்த ஸ்கூலை பார்த்தாலே வந்து நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் போகணும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கூலை வந்து அழகாக வந்து அங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி அந்த கதை வாசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூல் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து போய் ஒரு ஃபர்பிடன் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு ரைடை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. சூப்பராக இருக்கும். பாப்பா வந்து ஆல்ரெடி ஃப்ளாரிடாலேயும் போயிருக்காங்க, இங்கேயும் வந்து போனாங்க. ஆனால் என்னைய வந்து 2 டைமே ரொம்ப தலை சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு விடலை. ஆக்சுவலாக இந்த தடவை வந்து சொல்லிட்டு இருந்தேன், உள்ள வரைக்கும் வந்துட்டு ரைடு மட்டும் போகாமல் நீங்கள் வந்திருக்கலாம் மம்மி, ஏன்னா உள்ளே இருக்கிற அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு. பட் பரவாயில்ல, நான் வெளியில இருந்தே சூப்பராக ரசித்தேன். அதுக்கப்புறம் வந்து வெளியில் ரைடு முடிச்சுட்டு வந்தோடனே எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே வந்து அந்த பட்டர் பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கதையில் வரும் அந்த ட்ரிங்க் தான் எல்லாருமே வாங்கி குடித்தாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு நம்ம அந்த ஹாரி பாட்டர் வேர்ல்டில் இருக்கிற கடைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கதையில் வந்து ப்ரூம் ஸ்டிக்கில் தான் எங்கனாலும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே அழகாக காமிச்சிருக்காங்க. அது அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ அதில் ஒரு கேம் கூட வரும். அந்த கேமுக்கு கூட அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் ஃப்ளை பண்ணி தான் விளையாடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சு இந்த இதை பார்க்கும்போது. அவ்வளோ அழகாக மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ இந்த கடையில் வந்து அந்த கதையில் வர கேரக்டரோட சட்டை, அப்புறம் பேட்ஜ், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. சோவெனியர்ஸ் மாதிரி நம்ம வாங்கிட்டு போகலாம். அப்புறம் வந்து அந்த கதையில் வந்து ஒரு புக்கு வரும். அதாவது அவங்க படிக்கிறவங்க வந்து அந்த புக்கு படிப்பாங்க. கண்டிப்பாக வைப்பாங்க. புக்கு வந்து ஒரு மான்ஸ்டர் புக்கு, அது கடிக்கலாம் செய்யும். அதான் அந்த சவுண்டோடு உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அந்த புக்கை பார்த்தாச்சு. அதுக்கு நடுவில் வந்து அவளோட வாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ போய் கலெக்ட் பண்ணோம் பாருங்கள். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். பசங்களோட பேர் பொறிச்சு அழகாக வந்து கொடுத்துட்டாங்க இந்த இன்டராக்டிவ் வாண்டு. ஸோ அடுத்து வந்து அந்த வாண்டை யூஸ் பண்ணி மேஜிக் பண்ணணும் இல்லையா? ஸோ பசங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வந்து பாப்பாவுக்கு தெரியல, அப்புறம் என் தங்கச்சி பண்ணி காமிக்கிறா பாருங்கள். அப்படியே வந்து ஃபயர் வருது அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே மேஜிக் பண்ணுற இடம் வச்சுருப்பாங்கங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு புரியலன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பாருங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நிஜமாகவே அவங்க பண்ணுற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து அப்படியே விரிஞ்சு வரும். நான் வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணால் கூட அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் வரதுனால என்னால் கவர் பண்ண முடியல. நல்லா வேறு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மேஜிக் தெரியும். தம்பி வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மேஜிக் வேண்டை வச்சு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அந்த டேப் மாதிரி இருக்குது பாருங்கள், மெஷரிங் டேப்பு. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ மேலே ஏறிச்சு. இப்போ திரும்ப கீழே வர பாருங்க, அது அப்படியே கீழே இறங்கி வருதா. ஸோ இதுதான் வந்து மேஜிக்கு. ஸோ கீழே வரும். அதே மாதிரி இப்போ பாப்பா வந்து பண்ண போகிறா. ஸோ அவள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கீழே வந்த டேப்பு வந்து திரும்ப மேலே போகும்.
மெஷரிங் டேப், அதுதான் வந்து இந்த மேஜிக். இந்த மாதிரி நிறைய இடத்துல குட்டி குட்டி மேஜிக் இருக்குது. எல்லாமே காமிக்கல, 1-2 உங்களுக்கு காமிச்சேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு. அடுத்து அங்கே ஹாரி பாட்டர் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து 11 o'clock ஆயிருந்தது. ஸோ ஸ்டூடியோ டூர் அப்படிங்கிற அந்த டூரையும் முடிச்சிடலாம். ஏன்னா 20 minutes தான் வெயிட் போட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் லஞ்சுக்கு முன்னாடி இந்த டூரை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா 3D கிளாஸஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த டூரோட வந்து 2 ரைடு இருக்குது இன்க்ளூடட்னு போட்டிருந்தாங்க. சரி, அதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் 3D கிளாஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ அழகாக வந்து நம்ம லைனில் நின்று, பெரிய ட்ராம் இருக்குங்க, அந்த ட்ராமில் தான் போக போகிறோம். ஸோ அந்த ட்ராமில் வந்து ஃபுல் யூனிவர்சல் ஸ்டூடியோ டூர் காமிக்க போகிறாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செட்டிங்ஸ் மூவிலெலாம் செட்டிங்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இந்த ஸ்டூடியோவில் இருக்குது. ஸோ அதிலேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் காமிப்பாங்க. அப்புறம் பெரிய பெரிய டிவி ஷோஸ்லாம் நடக்குது அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு பெரிய அது என்ன ஸ்டால்ஸ் மாதிரி தானே வச்சு பண்ணுறாங்க. பெரிய செட்டிங் இது மாதிரி வச்சு, அதாவது பில்டிங்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஆஃபீஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு பெரிய சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு ஃபீலிங், நிஜமான படத்தில் வந்து நம்ம பெரிய சிட்டிக்கு நடுவில் போய் ஷூட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சுட்டு அங்கே தான் வந்து நிறைய ஆக்டர்ஸு அந்த மக்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சு மூவி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நிறைய பண்ணிகிட்டே வராரு அந்த ட்ராமில் வந்து. அது எல்லா கேரேஜ்லேயும் வந்து ஒரு டிவி இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம வந்து அவரை பார்க்க முடியும், அவர் பேசுகிறத கேட்க முடியும். ஸோ நல்லா ஃபன்னாக வந்து பேசிட்டு வந்தாங்க. நல்லா வந்து இன்டராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதை கேட்டுட்டு அப்படியே இங்கே சுற்றி பார்க்கும்போது நமக்கு அப்படி கனெக்ட் பண்ண முடியும். அவ்வளோ சூப்பராக பேசிட்டு வந்தார். ஸோ இந்த இடம் வந்து ப்ரௌன் ஸ்டோன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய மூவிஸில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹில் டாப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவில் ஒரு ரோடு இருக்கும் போல இருக்குது. அதை தான் வந்து இங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நான் போனதில்லை, அதனால தெரியாது. எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் எது அப்படின்னா நியூயார்க். அடிக்கடி போயிருக்கோம் இல்லையா. ஸோ நியூயார்க் செட்டிங் தான் அடுத்து வரப்போகுது அப்படின்னாங்க. அது வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற கதையெல்லாம் அப்படி கேட்டுகிட்டே வந்தேன். அந்த ஹில் டாப் ரோடில் என்னென்ன மூவிஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து தான் வருது நியூயார்க்கு. நியூயார்க்னாலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடுக்குமாடி கட்டடம் தான் இருக்கும், நெருக்கி இருக்கும் பில்டிங்ஸு, ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நல்லா டால் பில்டிங்ஸ் இருக்கும், அதெல்லாம் காமிச்சாங்க. அடுத்து வந்து கிங்காங் 3D ரைடு பார்க்குறதுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே உள்ளே போயிட்டு நமக்கு ரைடு காமிக்க போகிறாங்க, 3D ரைடு. அதுலேருந்து கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் அந்த சவுண்டோட பாருங்கள். அடுத்து வந்து ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஒரு ஃபிலிம் சீரீஸே இருக்குது. அந்த படத்தில் இருந்து கொஞ்சம் செட்டிங்ஸை இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோவில் வச்சுருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் வர இந்த மாதிரி கூண்டு மாதிரி வரும், அப்புறம் இந்த வேன் பாருங்கள், அந்த வேனு ஜீப்பு இதெல்லாமே வந்து அந்த படத்தில் இருக்கிறத அப்படியே பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜுராசிக் பார்க்கோட படத்தை வந்து அந்த டிவியில் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறாங்க. ஸோ நமக்கு அது ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இந்த பாருங்க, அந்த பெரிய டைனோசர் வாயை பொழந்துட்டு நிற்கிது பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது வரும் அப்படின்ட்டு சூப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த படத்தில் வந்து ஒரு சீன் அப்படியே காமிச்சிட்டு அப்படியே நம்மளை வந்து டூர் கண்டினியூ ஆகுது. அடுத்து எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு பழைய காலத்து இடிஞ்ச மாதிரி ஒரு கட்டடம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அது வந்தோடனே அங்கே நிப்பாட்டிட்டாங்க ஒரு நிமிஷம். பார்த்தா என்னது அப்படிங்கும்போது ஓல்டு மெக்சிகோ சிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அங்கே ஒரு 2 minutes அப்படி குவாய்ட்டாக
கரெக்டாக நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு சரி எப்படி வந்து சினிமாலெல்லாம் மழையெல்லாம் வருது அப்படிங்கிறத அவங்க காமிக்கிறாங்க. அங்கே சினிமா எடுக்கும்போது மழை வரணும்னா ரியல் மழைக்கெலாம் வெயிட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டிஃபிஷியலாக ரெயின் மேக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு காமிச்சாங்க. அப்படியே நமக்கு ஃபவுண்டைன் மாதிரி மேலேருந்து ஷவர்ஸ் தண்ணி விழுகுது. சூப்பராக நல்ல மெதுவாக ட்ராப்பாக ஆரம்பித்து அப்புறம் நல்ல பெரிய மழை விழுகிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே கடகடன்னு அங்கேருந்து தண்ணி பாருங்கள் ஃப்ளாஷ் ஃப்ளட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்கிறாரு இந்த மாதிரி தான் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க, ஃபிலிம் ஷூட்டிங்ஸு அப்படின்னு சொல்லி. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. வா ரெயின் எல்லாம் இப்படி தான் எடுப்பாங்க போல இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டூர் வந்து கண்டினியூ ஆச்சு. டூர் வந்து ரொம்ப லென்த்தி டூரு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜாஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் மூவி. ஆக்சுவலாக அது வந்து மார்த்தாஸ் வின்யார்ட் மேசச்சூசெட்ஸில் தான் அதை எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த லொக்கேஷனை வந்து இங்கே யூனிவர்சல் ஸ்டுடியோவில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து அவங்க காமிக்கிறாங்க. நிஜமாலே வந்து ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி, அதில் வந்து ஒரு பெரிய ஷார்க் வருங்க. அது வந்து அந்த மனுஷனை பிடிக்க வர மாதிரி காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த பொம்மை போச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ஃபயர் வர மாதிரி காமிப்பாங்க. இந்த இடத்துல அந்த நிஜமான தீ எப்படி வருது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஜாஸ் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பெரிய ஷார்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போட்டு கிட்ட வர மாதிரி வரும் பாருங்கள். அந்த பாருங்கள் வாயை திறந்துட்டு வருது பார்த்தீங்களா, அதை தான் வந்து அவங்க காமிச்சாங்க. வாவ்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கே எடுக்கலை, யூனிவர்சல் ஸ்டுடியோவில் அந்த ஷூட்டிங் எடுக்கவே இல்லை. அது வந்து மேஸில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிஜமாக அப்படி பிளட் வர மாதிரிலாம் அந்த கலர் தண்ணி எப்படி போகுது பாருங்கள் அந்த தண்ணியில், அதெல்லாம் அப்படியே காமிச்சிட்டு அந்த ஜாஸ் மூவியில் வர சீனை கூட காமிச்சிட்டு அப்படி வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் கிராஷ், நிஜமான ஒரு ஏர் கிராஷ் ஆரம்பிச்சுன்னா அந்த செட்டிங்ஸ் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பார்க்கும்போது சேடாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அந்த ஃப்ளைட்டு விழுந்தா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியலிஸ்டிக்காக நிஜமான ஒரு ஏரோப்ளேனே இது பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுலேருந்து புகையாக வருது ஒரு இடத்துல, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அதெல்லாம் முடிச்சுட்டு டூர் முடிச்சுட்டு வந்தோம். எவ்வளோ வெயில்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த ஃபேன்லேருந்து மிஸ்ட் மாதிரி வந்துட்டுருக்கு. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் லன்ச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே யூனிவர்சல் ஸ்டுடியோவில் என்ன பண்ணோம் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.